மத்தியில் இருப்பார். நம் ஆலயத்தின் தேவன் வாசம் செய்கிறவர். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருந்து வழி நடத்துவதற்கு தூய ஒளி கர்த்தர் நம்ம என்ன செய்றாங்க, கேடகமாய் நம்ம எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. தேசத்திலே பாதுகாப்பு என்பது நமக்கு அனைவருக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதிகமாய் தேவன் நம்மை அன்போடு ஆசீர்வதித்து வழிநடத்துகிறாங்க. ஆண்டவரை நாம் துதித்து பாடத்தக்கவர்களாய் எப்பொழுதும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் மகிமையாய் உயர்ந்த மகிமை ஸ்தானங்களில் வைப்பார். கர்த்தாதி கர்த்தரை தேவனை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை தேடுகிற நாம் யாவரும் தேவனுக்குள்ளாய் அடுத்த பாடலையும் தேவனுக்கு மகிமையாய் பாடி ஆனந்தத்தை சத்தத்தம் ஆனந்தமாக இருக்கணும். அந்த பாட்டை பாடும் பொழுது தேவ எப்பொழுதும் நம்ம வேலை நிமித்தமாய் எப்பொழுதும் என்ன செய்வோம், இந்த வெள்ளிக்கிழமை நாட்களை தவிர மற்ற நாட்களில் நமக்கு வேலை நிமித்தமாய் நம்ம எப்பொழுதும் ஒரு மன பாரத்தோடு இல்லை, ஒரு சஞ்சலத்தோடு இருப்போம் வேலை நிமித்தமாய். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட நாள். அந்த நாட்களிலே எல்லா கவலைகளையும் மறந்து தேவனை துதிக்கும் பொழுது வருகிற நாட்கள் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாங்க. ஆனந்தம் என்றும் ஆனந்தம் என்ற ஒரு பாடலை தேவனுக்கு மகிமையாய் நாம் பாடுவோம். Hallelujah.
அடைக்கலமும் எல்லா பயங்கரத்துக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நம்மை தேவன் நமது கேடகமும் நமது அடைக்கலமா இருக்கிறார். தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தின நம்மை தேவன் மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் சங்கீதம் சகோதரன் சாலமன் அவர்கள் நடத்துவார்கள். நாம் நிற்பதும் நிர்மூலமாமல் இருப்பதும் சுத்த கிருபையே. இன்றைக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 139. இதை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிற என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு முறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடையற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையந்தரங்களில் போய் தங்கினாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகளுக்குள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தேவனே, உமது ஆலோசனைகளை எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டானால் இந்த நாளுக்குரிய சங்கீதத்தை எடுக்க எனக்கு உதவிய என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது இந்த பல சங்கீதங்கள் தாவீது நிறைய சங்கீதம் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப ஃபேமஸான சங்கீதங்கள் ஒரு 6 to 8 சங்கீதங்களை நம்ம குறிப்பிடலாம். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த சங்கீதம் 139. வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த சங்கீதத்தை தாவீது எப்போ எழுதியிருப்பான் அப்படின்னு எப்போ சொல்கிறாங்கன்னா, அவர் மோவாபியர்களும் பெலிஸ்தியர்களையும் அவருக்கு எதிரான எல்லா எதிரிகளையும் ஜெயம் கொண்ட பின்பு எல்லாம் அடைஞ்சிட்டேன் நான் வாழ்க்கையில், அப்படி இருந்தும் இந்த சங்கீதத்தை எழுதுறான். அவன் துக்கத்தில் இருக்கும் போது எழுதியிருந்தா கூட நம்ம அதை வேற மாதிரி எடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாம் தன் வாழ்க்கையில் சாதித்த பின்னும் தன்னை கடவுளிடம் ஒப்பு கொடுத்து இந்த சங்கீதத்தை எழுதுறான். இந்த சங்கீதம் ரொம்ப ஒரு தனித்துவமான சங்கீதம். இந்த சங்கீதத்தை ஏன் தனித்துவம்னு இதெல்லாம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கும் அது அப்ளிகபிள் ஆகும்னு ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் எனக்கு இருக்குது. இந்த சங்கீதம் ஒரு ப்ரேயர் மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷனும் அந்த ப்ரேயரில் இருக்கும். கடவுள்கிட்ட அவன் ப்ரேயும் பண்ணுறான், அதே நேரத்தில் ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷனும் அவன் அதில் கொண்டு வரான். இன்னொன்று, இந்த சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா கடவுளோட பன்முகத்தன்மை, அவரோட அறிவு, அவரோட அன்பு, அவரோட ஆற்றல், அவர் நம்மளை பற்றி எப்படி அறிஞ்சிருக்கிறாரு, நம்மளை எப்படி பாதுகாக்கிறாரு, நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாரு அப்படின்னு பல ஃபேசட்ஸ், பன்முகத்தன்மைகளை நம்ம பார்க்கலாம்.
இந்த பகுதியை வந்து நான் ஒரு 4 பாட்டாக எடுத்துக்கிறேன். நான் அதிகமாக வசனங்களுக்குள்ளே போல, ஏன்னா ஒவ்வொரு வசனமும் முத்தான வசனங்கள், ஒவ்வொரு வசனமும் ஒரு நாளுக்கு தியானிக்கக்கூடிய வகையில் பைபிளில் நிறைய வசனங்கள் அதில் ஒப்பீடு பண்ணலாம். ஸோ குறிப்பாக இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா 4 வகையாக பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து காட்ஸோட ஆம்னி சைன்ஸ். காட்ஸ் ஆம்னி சைன்ஸ் எங்கே இருக்குன்னா, அதாவது நம்ம பக்கத்தில் அவர் இருக்காரான்னு நமக்கு தெரியாது விசிபிளாக, பட் ஆனால் ஹீ இஸ் நெக்ஸ்ட் டு அஸ். நம்ம என்ன செய்கிறோம், அந்த முதல் வசனத்தை பாருங்கள். இது ஆக்சுவலாக நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கேன். கடவுள் வந்து தாவீது எப்படி பாடியிருப்பான்னு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிவீர், நினைவை அறிகின்றீர், இப்படி பாடியிருக்கலாம், வேற மாதிரியும் பாடியிருக்கலாம். ஆனால் இந்த பாட்டு நமக்குள்ளே ஒலிக்கும் போது இந்த இடத்துல தாவீதை நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நாமளே அந்த இடத்துல பாருங்கள். நம்ம காலையில் எழுந்திரிச்சாலும் சரி, நம்ம நடந்தாலும் சரி, நம்ம எங்கே உட்கார்ந்தாலும் சரி, நம்மளை அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நம்மளுக்கு பல சோதனைகள் மூலமாக நம்ம அவரை புடமிட்டு நம்மளோட நன்மைகள், நம்மளோட பலவீனம், நம்மளோட துன்மார்க்க சிந்தனை, நம்ம வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு நம்மளை அவ்வளோ எக்ஸாமின் பண்ணி வச்சுருக்கிறார். ஸோ இந்த வசனங்கள் பார்த்திங்கன்னா ஆம்னி சைன்ஸ், அவரை நம்மளை அவ்வளோ அறிஞ்சு வச்சுருக்காரு. குறிப்பாக நான் 2 வசனங்கள் எடுத்துக்கிறேன். வசனங்கள் 2, அதில் பார்த்தீங்கன்னா, நீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்ம சென்னையில் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, துபாயில் இருந்தாலும் சரி, சவுதியில் இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, என்ன சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்மளை அவர் அப்போலோ அறிஞ்சு இருக்கிறாராம். அடுத்தது, என் வழிகள் உமக்கு தெரியும். நாம் என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா, நம்ம எல்லாருமே சொல்கிறோம் கடவுள் எல்லாரும் நம்ம கடவுளை வந்து நம்ம பண்ணுற எல்லாம் கடவுளுக்கு தெரியும். ஆமாம் தெரியும், அது ஒரு வாரத்தில் அடங்கிறதில்ல. அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே தியானிக்கும் போது அதில் நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு மீறுதல்களையும் அவர் அறிந்திருக்கிறார், நம்மளோட ஒவ்வொரு நற்கிரியைகளையும் அறிந்திருக்கிறார், நம்மளை அப்படியே பரிசோதிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, நமது குறைபாடுகளை மாற்றக்கூடிய ஒரு தேவன் நம் எல்லா குறைபாடுகளையும் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாம் எதிர்பார்க்கறது ஒரு கம்ப்ளீட் சரண்டர். 2வது நான் எடுத்துக்க போகிற அதே வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா, காட்ஸ் ஓம்னி பிரசன்ஸ். ஏன் ஓம்னி பிரசன்ஸ்னால், அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாரு. வசனங்கள் 5 பார்த்தீங்கன்னா, என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பயமும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி, சைட்லேயும் சரி, ஒரு ஷீல்டு மாதிரி நம்மளை அப்படியே அரவணைச்சு காத்துக்கிட்டு இருக்காராம். அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? புரியுதுங்களா இல்லையா? அதனால தான் கடவுள் இது சொல்கிறாரு. இந்த வசனங்கள் 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஏன் நான் இதை குறிப்பாக சொல்கிறேன்னா, யோனாவை எடுத்துக்கோங்க, தீர்க்கதரிசி யோனாவை எடுத்துக்கோங்க. கடவுள் ஒரு வார்த்தை சொன்னார், நீ நினைவே பட்டணத்துக்கு போ, அங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்களுக்கு வரப்போகிற ஆபத்துக்களை அறிவி, அவங்க கடவுளுக்குள்ளே வரலனா. ஆனால் அவன் பயந்து ஓடி போனான், கப்பலில் தஞ்சம் அடைஞ்சான், அங்கேயும் புயல் அடிச்சுது, அவனை தூக்கி கடலில் போட்டாங்க. கடவுள் அவனை அப்படியே விட்டுறல, நம்மளே அதே மாதிரி விட போகிறதில்ல. கடவுள் அவனை என்ன பண்ணார், ஒரு திமிங்கலத்தின் வயிற்றில் அவனை 3 நாள் தங்க வச்சிட்டார். அப்படின்னா கடவுள் நமக்கும் அதே தான் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன இங்கேருந்து ஓடி போனாலும், எந்த ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து விலகி ஓடி போனாலும், யாருக்கிட்டையாவது, இப்போ என்னையே எடுத்துங்க, எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நான் ஒரு இடத்துலேருந்து இங்கே ஓடி வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்னை அனுதினமும் வழி நடத்துகிறார். எப்படின்னா, என்னை அப்படியே சுற்றி அதோட ப்ரெசன்ஸை நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோம்னா, நம்ம தனிமையாக இருக்கும் போது கடவுளோட ப்ரெசன்ஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுவோம். அதே தான் யோனாக்கும் ஒரு வெளிப்படுத்தல் வந்துச்சு. யோனா 3 நாள் அங்கே இருந்தாலும் பின்னாடி அங்கே இடத்துலேருந்து ஜெயம் கொண்டு அங்கேருந்து வெளியில் போனான். அதுதான் 5வது வசனத்தை, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். வசனம் 10 எடுத்துக்குங்க. உமது வலது கரம் என்னை நடத்தும். மோசேவை எடுத்துக்கோங்க. இதுக்கு பர்ஃபெக்ட் உதாரணம் மோசே. கடவுள் மோசேயை வந்து பிரித்தெடுத்து கடைசி வரலையும், அந்த கிராசிங் வரலையும் எங்கேயுமே அவனை விட்டு கொடுக்கல. அவன் எங்கெல்லாம் பயந்து போனானோ, எங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணானோ, அவன் கரம் பிடித்து அவனை வழி நடத்தினார். அதே போல் தான் நமக்கு என்ன ஒரு துன்பம் வந்தாலும், என்ன ஒரு துக்கம் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், நம்ம என்ன பண்ணணும்னா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். சரண்டர். வாட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் இஸ் டோட்டல் சரண்டர். வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் காட்ஸ் ஆம்னி சைன்ஸ். அடுத்தது நான் எடுத்துக்க வேண்டியது வந்து காட்ஸ் ஆம்னி பொட்டன்ட் அண்ட் கிரியேஷன். குறிப்பாக வசனங்கள் 14
16 நம்ம எடுத்துப்போம். வசனங்கள் 14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், என் கிரியைகள் அதிசயமானவள், அது என் ஆத்மாவுக்கு நன்றி தரும். இன்னைக்கு நம்ம ஏன் ஆண்டவரே என்னை படைச்சீரு, எனக்கு ஏன் இவ்வளோ துக்கத்தை கொடுத்தீரு அப்படி நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கும். ஏன்னா மாம்சீகமாக நம்ம யோசிக்கிறோம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அற்புதமாக படைச்சிருக்காரு. நம்ம கை ரேகையை சொல்லலாம், கை ரெட்டினாவை சொல்லலாம். நம்ம அது மட்டும் யாருக்குமே ஒத்து போகிறது கிடையாது. அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அதிசயமாக படைக்கப்பட்டோம். நமக்கு இருக்கிற நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து இருக்குது. அதை கண்டறிய வேண்டியது நம்முடைய கடமை. அது எப்போ கண்டறிவீங்க? கடவுள் மூலம் நம்ம சப்மிட் பண்ணும்போது தான் அதை கண்டறிய முடியும். ஸோ நம்ம ஒவ்வொருவரும் ஒரு அதிசயமாக இருக்கிறோம். இங்கே இருக்கிற மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாருக்கும் தெரியும், கண்ணு வந்து நமக்கு வந்து 6th வீக் ஆர் 7th வீக்கில் உருவாகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது கடவுள் நம்மளை எவ்வளவாய் தெரிஞ்சிருக்காரு. ஏன் இந்த குறிப்பாக இந்த வார்த்தையை நான் ஐஸ்ன்னு எடுத்தேன்னா 16 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகளை அனைத்தும் அவைகள் உருவாக்கும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஸோ காட் ஹேஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் அ பிளான் ஃபார் அஸ். இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் யாரும் எங்கேயும் சோர்ந்தோ தாழ்ந்தோ யாருக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. காட் வில் give a real revelation for you. அதே தான் திருப்பி சொல்கிறேன், சப்மிஷன். இதுதான் கடைசியாக நான் எடுத்துக்கிட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி, ப்ரேயர் அண்ட் சரண்டர். நான் இவ்வளோ நேரம் சப்மிட் பண்ணணும், நம்மளை சரண்டர் பண்ணணும்னு சொன்னேன். குறிப்பாக வசனங்கள் 19 எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேவனே நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் எனக்கு நலமாயிருக்கும், இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். இட்ஸ் அ ப்ரேயர். அவன் அங்கேயும் ப்ரேயர் பண்ணுறான். அதனால தான் அந்த கடைசியாக அந்த இந்த பாட்டை வந்து மொத்தமும் ப்ரேயர் தான். ஆனால் குறிப்பாக இந்த 4வது பாட்டை நான் எடுத்துக்கிட்டு ப்ரேயர் சரண்டர்னு எடுத்துக்கிட்டேன்னா, என்னை இந்த 19வது வசனம், தேவனே நீ துர்மார்க்கனின் அழித்தீரானால் நலமாக இருக்கும். அதாவது என்னால் அவன் ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிறான், ஐம் ஹெல்ப்லெஸ், நான் கையாளாதவன் அப்படின்ற ஒரு இது வந்தால் தான், நம்ம சுயத்தை விட்டு கொடுத்தா தான் ஆண்டவர் நமக்கு அங்கே புலப்படுவார். அவரை புலப்படணும்னா நீங்கள் நம்ம மாம்சீகமாக எதையுமே சிந்திக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வசனங்கள் 21, 22, கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமல் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமல் இருப்பேனோ. தேவனே நீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இந்த 2 வசனங்கள் என்ன குறிப்பிடுதுன்னா, இட்ஸ் ஹிஸ் சரண்டர் ப்ளஸ் ஹிஸ் ரிக்வெஸ்ட். கடவுளே, திருப்பி நான் சொல்கிறேன், உம்மை பகைக்கிறவன் என்கிட்ட உமக்கு விரோதமாகவும் உமக்கு எதிராகவும் குற்றம் செய்கிறவர்களை நான் பகையாமல் இருப்பேன். அப்போனா நம்ம யார்? துன்மார்க்கர் வழியில் நடக்காமல் இருக்கணும். இதுதான் அவர் சொல்கிறார். கடைசியாக நான் இந்த எப்படி முடிக்கணும்னு விரும்புகிறேன்னா, இந்த முதல் வசனத்தையும் 24வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கும்போது இதோட மொத்த சாராம்சமும் நமக்கு தெரியும். சேர்ந்து படிப்போம். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர், இது வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று நித்திய வழியில் என்னை நடத்தும். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டோட்டல் சரண்டர். இதுதான் முதல்ல நான் ஆரம்பித்தேன், டோட்டல் சரண்டர். கடவுள் என்னை அறிஞ்சிருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. நம்ம பண்ணுற ஒவ்வொரு துன்மார்க்க சிந்தனையும் அறிஞ்சிருக்கிறார். நம்ம யார் நமக்கு தெரியும். ஆனால் நம்மளை விட கடவுளுக்கு அதிகமாக நம்மளை தெரியும். நமக்கு இருக்கிற குறைகளை தெரியும், நிறைகளை தெரியும், நமக்கு இருக்கிற அதிசய தாளந்துகளை தெரியும். ஸோ அதனால் என்றைக்குமே நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தோம்னா, டோட்டல் சரண்டர் பண்ணோன்னா, நம்மளை கடவுள் அதிசயமாக வழி நடத்துவார். ஆமென். ஆமென். சங்கீதத்தின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தின சகோதரனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிற நேரம். இப்பொழுதும் துதி ஆராதனையை நம்முடைய சகோதரன் சுந்தரராஜ் அவர்கள் நடத்துவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் மீதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தரை நாம் எக்காலத்தில் துதிப்போம். அவருடைய துதி எப்போது நம்மளோட வாயிருக்கும். இந்த ஆராதனைக்காக மகள் லாவண்யா ஜெயக்குமார் கேட்டுக்கொள்கிறேன். துதியின் ஆராதனைக்காக. கர்த்தர் நல்லவர். இந்த ஓய்வு நாளே நாம் பரிசுத்தத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் வந்திருக்கிறோம். நாம் வந்தது கர்த்தர் அறிகிறார். தாவிதராஜ் சொல்கிறான், ஆலயத்துக்கு போக வாருங்கள் என்று சொல்லும்போது மனம் மகிழ்ச்சியாய்
அருமையான தேவ ஜனமே, நீங்கள் மன மகிழ்ச்சியாய் ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை தேட வந்திருக்கீர்கள். கர்த்தர் உங்களை சுக பலன் கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள். நீங்கள் ஒரு போதும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் விதமாக நம்ம சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஆலயத்துக்கு நான் வந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது உற்சாகத்தின் ஆவியை துதிக்க வேண்டுமா? உற்சாகத்தின் ஆவியிலே கைகளை தட்டி கர்த்தருக்கு நாம் செலுத்துகின்ற ஆராதனை, துதி ஆராதனை என்பது அவருக்கு நாம் செலுத்துகிற காணிக்கை. அவர் நம்மளிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. மகனே மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம்மோடு அவர் கூட இருப்பார். ஆலயத்துக்குள்ள அவர் பிரவேசிப்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் துதிக்கிற துதி, துதியினாரை அறிந்து அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? அவர் சொல்கிறார், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். அவர் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வானத்தில் பல கனிகள் திறந்து இடம் கொள்ளாத மட்டும் உங்களை நிரப்புவார். உங்கள் வீட்டில் அப்பங்களும் தண்ணீரும் ஒருபோதும் குறைய வராது. உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். கர்த்தரை நீங்க நோக்கி கூப்பிடுங்க. அவர் பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கணும். அவர் வானத்தில் இருந்து உங்களை நோக்கி பார்க்கிறார். உங்களை கிருபை உங்கள் மேல் சூழ்ந்து கொள்ளும். அவருடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். நீங்க எங்கு சென்றாலும் அவர் உங்களோடு வருவார். நீ போகும் இடம்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு வருவேன்னு சொல்லியிருக்கிறார். தூதர்களை வைத்து உங்களை பாதுகாக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நினைவுகள் அல்ல தேவனுடைய நினைவு, அவருடைய நினைவுகளோடு நாம் இருக்க வேண்டும். அவர் நம்மை கண் நோக்கி பார்க்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வியாதியில் இருக்கும்போது கூட கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிட வேண்டும். கஷ்டத்தின் நேரத்திலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். முறுமுறுக்க வேண்டாம். கர்த்தர் எனக்கு இதை செய்வார், எனக்காக யாவையும் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். உன்னதமானவர் மறைவில் இருக்கிற போது சர்வ வளர்நிலையில் தங்குவானாம். நான் சொல்கிறார், பிள்ளைகளே, என் பிள்ளைகளை என்று அவர் அழைக்கிறார். அவர் நமக்கு ஒரு தகப்பன். நம்மை கைப்பிடித்து நடத்துகிற தேவன். அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கருவியத்தை அவர் உற்பத்தி பண்ணவர். நம்மை பேர் சொல்லி அழைக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது அவையோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டுமா? கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றது. அவர் கிருபை போல நம்மளோடு இருக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவரை என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் என்னை மாற்றமில்லை, உங்களையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்றே நம்மை நடத்தி செல்கிறார். நமக்கு நல்ல ஒரு விலாசமான இடத்தை கொடுக்கிறார். மகனே மகளே, நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பெருகுவாய் என்று சொல்லியிருக்கிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நம்மையும் நீதியின் பாதைகளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆராதனையிலே கைகளை தட்டி உற்சாகமாய் அவரை நோக்கி நாம்
பாடும் பொழுது உங்கள் ஆத்மா சரீரம் எல்லாம் புது சிருஷ்டியாயிருக்கும். நாம் பாடலிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தாசரே தரணியே இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியே அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவுக்குவோம். அவரை பற்றுவோம். அவரை காண்பிப்போம். மாயிருள் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியே இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சொந்தமாக்குவோம். வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக தெரிந்திடுவோம். நாம் உயர்ந்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் தேடித்திடுவோம். ஆசரே சொந்தமாக்குவோம். ஆசரே பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரே, நாம் வருத்தமே பட வேண்டாம். கர்த்தர் நமக்காக தானே சிலுவையிலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பிரச்சனைகள் எதா இருந்தாலும் அவர் சுமந்து தீர்த்தாராம். அதான் உன் பாரங்களை எல்லாம் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரே வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம்.
உரித்தா இயேசு பாவ பாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை அவர் சிலுவையில் சுமந்தாராம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து தாயாலை ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடுகிறார். ஆபத்து நாளில் அரணும் கோட்டையும் நித்திய கண்மலைமானவர் அவர். ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதாம். பாருங்க, சீலாவும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் கைகளையும் கால்களையும் ஒரு இரும்பு கம்பியாக அதை சேனால கெட்டி போட்டார்களாம். வேதனையிலே இருந்தார்களாம். அவரை அடித்தார்கள். தண்ணி இல்லையாம், சாப்பாடு இல்லை. ஆனாலும் அவர்களை சொன்னார்களாம், நான் சொல்றதை நீ செய்ய, நான் சொல்ற தெய்வத்தை வணங்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், எங்கள் தேவன் உயிருள்ள தேவன், எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். சாத்ராக் மீது ஆபே சொன்னது போல அவர் சொல்றாரு, நான் படைத்திருக்க இந்த சிலையை வணங்கு, எங்கள் உயிர் போனாலும் எங்களை தப்புவிக்க எங்கள் தேவன் இருக்கிறார், எங்களை அவர் தப்புவிப்பார் என்று. அதே போல இவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் அவர்கள் கீழே இருக்க முடியாதான், நின்றுகிட்டே இருந்தார்களாம். எப்பொழுதும் ஜெபித்தார்களாம். அந்த சிறைச்சாலையிலே அநேக கைதிகள் இருந்தார்களாம். இவர்கள் ஜெபத்தை கேட்டு எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்களாம். அந்த சிறைச்சாலையில் இருந்த காவலாளிகள் கூட இவர்களுடைய ஜெபத்திலே அவர்கள் மனம் மாறி இயேசுவே அல்லேலூயா என்று அவர்கள் அழைத்தார்களாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது என்று சொல்லி அவர் அழைத்தார்களாம். ஏன்னா அவ்வளவு ஒரு ஊக்கமான ஜெபம், நம்பிக்கை, விசுவாசம். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்ணுவாராம், உங்கள் பாரங்களை நான் சுமந்திருக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும், நான் இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் சொல்லியிருக்கார். அதான் அந்த ஜெபம் ஊக்கமாக இருக்க வேண்டும். ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் கண் இருந்து காணாத தேவன் அல்ல, காது இருந்து கேளாத தேவன் அல்ல, அவர் மனமாற்றவர் மன்னிப்புத்தரும் அல்ல, அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். நீங்கள் கேட்டு பாருங்கள், ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவர்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நீங்க தேடும்போது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை உங்களுக்கு வேணுமோ அவர் முன்குறித்தை உங்களுக்கு அவர் செய்து முடிப்பாராம். விசுவாசம் வேண்டும். முதலாவது விசுவாசம். நீங்கள் மற்றவர்களை நம்ப வேண்டாம், தேவனை கர்த்தரை நம்புங்கள். அவர் 33 வருஷங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, மலை பிரதேசங்களில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவரோடு 12 சீசர்கள் இருந்தார்கள். 12 சீசர்கள் போகும்போது பாருங்க, ஒரே ஒரு சீசன் அவரை காட்டி கொடுப்பானா 30 வெள்ளி காசுக்காக. அவனை 12 சீசர் அவனையும் அவனை விலை மதிக்காதவனாக வச்சிருந்தாரு. அவன் கையில தான் எல்லாமே இருந்துதான். ஆனா அப்படிப்பட்ட அவர் துரோகி என்று சொல்லவில்லை, சீசனே. ஏன்னா அவர் மன்னிக்கிற தேவன், குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். அந்த தேவன் எப்படின்னா அவருக்கு தெரியும். அவன் சொல்றார், உன் வேலையை நீ செய், காட்டி கொடுக்க வந்திருக்கிறால செய். ஆனாலும் அவர் அவனை ஒன்றுமே சொல்லவில்லை. சிநேகிதனே என்றார். நீ மற்றவர்களே சிநேகிங்கள், கர்த்தர் அதுதான் பிரியப்படுகிறார். என்னிடத்தில் ஒரு குறைகள் உண்டு, நான் யாரையாவது தப்பு செய்தேன், மன்னிக்கணுமா, கர்த்தரை நீங்க நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தரை நீங்க நோக்கும் போது அவரை நீங்கள் மன்னிப்பீர்கள். குற்றம் குறைகள் எல்லாரும் இடத்துல உண்டு. நான் மன்னிக்க வேண்டிய விதம் நாம ஒருவருக்கு தான், கர்த்தருக்கு மாத்திரம் உண்டு. ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ளே வரும். ஒரு ஸ்திரீ சொல்றா, என் கணவரை இவர் கொன்று விட்டார். உங்களுக்கு தெரியும், நீங்க நியூஸ்ல பார்த்துட்டீங்க, கொன்று விட்டார். அந்த ஸ்திரீ சொல்றா, கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்தாராம். அவங்களும் அதே, நாம் இயேசுவின்
வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், இயேசுடைய பாதையில் நான் செல்லுகிறேன், இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினால் அந்த சகோதரனை நான் மன்னிக்கிறேன். யாருக்கு இங்கே அந்த மன்னிக்க வேண்டிய விதம் வரும்? என் கணவரை இவர் கொண்டு விட்டார், போலீஸ் கேட்கும் போது சொல்கிறார்கள், இல்லை அவரை மன்னித்து விடுகிறேன், அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம். காந்தியார் தான் சொன்னாராம், துப்பாக்கி வச்சு சுட்ட உடனே அவனை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாராம். மன்னிக்க வேண்டிய விதம் நமக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம், புத்தி, அவருடைய சுவாசம் நாம் இருக்கும் பொழுது நாம் மன்னிக்கணும். பிறரை மன்னிக்கும் போது தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் பெரியவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதையில் பாவம் போக்கவே, பாதையில் என் பாவம் போக்கவே, பாதகம் தங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அன்பு கண்ட மக்களுக்காக நேசரே, அன்பு கண்ட மக்களுக்காக நொந்தோகி வந்த மக்கள் மேல் வீச செய்கிறே. நொந்தோகி வந்த மக்கள் மேல் வீச செய்கிறே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தந்த செய்த கர்த்தரே, நாதனே, வாக்கு சத்தம் செய்த நாதனே, வாக்கு மாறமை நாதனே. வாக்கு நம்பி வந்துகிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே.
தண்ணி ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணி ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அந்தரங்கங்களில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பாராம். பாருங்க, தீர்க்க தரிசிகளுடைய புத்திரையில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியான் ஆகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், நீர் அதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரனையும் தனக்கு அடிமைகளாக அவன் அழைக்க வந்திருக்கிறான். இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய ஊழியக்காரர், உமக்கு பயந்த மனுஷன், அவன் புத்திர 2 வரையும் கடன் கொடுத்தவன் அழைக்க வந்திருக்கிறான். அப்போது எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் இப்போது என்ன இருக்கு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுகிறார், என் வீட்டிலே என்ன இருக்கு என்று சொல்லுகின்றார். அதற்கு அவள், ஒரு கூடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்று. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லோரும் இடத்தில் அநேக நெரு பாத்திரங்கள் இருக்கும், அதை எல்லாரிடத்திலும் கேட்டு வாங்கி கொண்டு உன் வீட்டுக்குள்ளே நீ உன் பிள்ளைகளும் கலவை பூட்டி பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் உன் குடத்தில் இருக்கிற ஒரு குடத்தினுடைய அந்த எண்ணெயை எல்லா பாத்திரங்களும் ஊற்று என்று சொல்லுகிறான். அவர்கள் அந்த பாத்திரத்தில் இருந்த அந்த குடத்தில் எண்ணெயை ஊற்றும் பொழுது எல்லாம் நிரம்பி கொண்டே இருக்கிறதாம். வாங்க, 1, 10, 60, 100 சொல்றோம்ல, அது போல ஊற்ற அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி கொண்டு போயிருது. தேவன் எலியாவுக்கு சொல்லியிருக்கிறார், நீ போய் அந்த மகளை விசாரி, அவள் படுகிற கஷ்டங்களை எல்லாம் அறிந்திருக்கிறேன். அப்ப அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி அங்கே சென்று அந்த ஸ்திரீக்கு என்ன பண்றான்? குறைகளை கொடுக்கிறான், குறைகளை நீக்கிறான். அங்கே அந்த எண்ணெய்கள் எல்லாம் நிரம்பி கொண்டு போகிறது, எல்லாம் நிரம்பி விட்டது. ஏன்னா கதவை ஏன் பூட்டு என்றால் பக்கத்தில் யாராவது பார்த்துட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த கிடைக்கிற அந்த எரியா சொல்லியிருக்காங்க, கதவை பூட்டி உன் பிள்ளைகளை எல்லோரையும் உள்ளே கொண்டு போயிட்டு கதவை பூட்டி எண்ணெயை நிரப்பு. ஏன்னா அந்த அபிஷேகம் கர்த்தருடைய ஆளுகை எல்லாம் என்ன பண்ணுவான்? வெளியே யாரும் பார்த்தாலும் உடனே அது மறந்து விடுமா. எல்லாம் நிறைந்து விட்டது, ஒன்றும் இல்லை, ஒரு பாத்திரம் இல்லை சொன்னோம்னா அந்த எண்ணெயும் அப்படி நின்று விட்டதான். அவள் கடன் சொன்னார், நீ இந்த கடனை எல்லாம் இந்த எண்ணெயை விட்டு உன் கடனாளிகள் கடன் அடைத்து நீ இதை வைத்து பிழைத்துக்கொள் என்று. ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல தேவன் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். விசுவாசித்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்போது நீங்கள் என்ன என்பதை அவர் முன்கூட்டி அறிந்திருக்கிறார். ஈசாக்கு விதை வைத்தான், 100 மரங்கள் அறுவடை செய்தானாம். விதை செய்த யாரு? கர்த்தர். பலன் கிடைத்தது 100 மடங்கு. விதைத்தான்,
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, கேட்டு பாருங்க. உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்கி தருவார். உன் நோய்கள் எல்லாம் சுகமாக்குவார். உன் வீட்டுக்கு தேவை எல்லாத்தையும் தருவார். பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தை கொடுப்பார். உன் வீட்டுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வனை நாம் எப்பொழுதும் முறுமுறுக்காதபடி, எது நடந்தாலும் நன்றியே, என்ன நடந்தாலும் நன்மைக்கே நீங்க செய்து சொல்லி பாருங்கள். உங்களை அவர் வெறும் கையாய் விட மாட்டார். நீர்கால ஓரமாய் நடப்பட்ட தன் பலன் கனிகளை தருவது போல உங்கள் வீட்டுகளுக்கு குறைகளை எல்லாம் அவர் நீக்கி கொடுப்பாராம். அவர் அப்படிப்பட்ட தேவன். அது பாருங்க, நாம் பார்க்கிறோம்ல, அந்த ஸ்திரீக்கு அத்தனை ஒரு குறைகள் எல்லாம் நிறைவாக்கி கொடுத்தாராம். அருமையான தேவ ஜனமே, நீங்களும் கூட கர்த்தர் இடத்துல கேட்டு பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை மட்டும் இல்லை, அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கரம் கொடுப்பவராக இருப்பீர்களாம். கர்த்தர் உங்களை அவர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதிக்க தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழாதெல்லாம் நன்மைகளா நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழாதெல்லாம் நன்மைகளா நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஆண்டவரை போற்றி, முழு உள்ளமே அவர் பெயரை போற்றி. கருது பொழிலமை புதுப்பிக்கிறார், காலம் எல்லாம் நம்மை சுமக்கின்றார். கருது பொழிலமை புதுப்பிக்கிறார், காலம் எல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று,
மகிமைப்படுத்துவேன் என்றார் இல்லைங்களா? மகிமைப்படுத்துவேன் என்றார். மகிமையின் தேவன் மங்காத புகழுடன் நம்மை வாழ வைப்பார். நீ பிறரிடத்தில் கையேந்த வேண்டாம், கர்த்தரிடத்தில் கையேந்தி கேட்டுப்பாரு. கேளு, உனக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் முழு தலத்தோடு நாம் துதிக்கிறோம். அதான் சொல்லுங்க, மகிமைப்படுத்துவேன் என்றாரே, பாசம் பெரிதே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழும் வாழ்வோ மாற்றிமே பெற்று திருவோ. மங்காத புகழுடன் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீறார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் மீறார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் மாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயமின் மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோப்பு நழுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. ஆண்டவர் மார்பில் துதிக்கும், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த புவி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயரின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயரின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயரின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயரின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேலும் நம்மை பலன் கிருபை கொடுத்து இந்த ஆராதனையை முற்றிலுமாக அவருடைய பிரசனம், அவருடைய கிருபை இருந்ததற்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு வரை அவருடைய பிரசனம் நம்மை அவர் நோக்கி கூப்பிடுகிறார், நம்மை அவர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதி ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். விசுவாசிப்போம். துதி ஆராதனை எடுத்த சகோதரனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் தெய்வ வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நம்மை எப்பொழுதும் என்ன செய்கிறது?
வாசிக்கிற, அதை படிக்கிற, அதை கேட்கிற நம்மளை புடமிட்டு பொன்னை போல ஜொலிக்க செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய மேலான அன்பு கிருபை எப்பொழுதும் நம்மை தாங்கி வழி நடத்துகிறதற்காக நன்றி. இப்பொழுதும் தேவ வார்த்தைக்காக சகோதரி பியூலாவை ஜெபம் செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இதற்கு முன்னதாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட அதனுடைய தலைப்பு என்னவென்று தெரியுமா? ஆமென். இல்லையா? யாருக்கும் தெரியலையா? நியாய தீர்ப்பு என்கிற ஒரு வார்த்தையை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அப்படி தானே? நியாய தீர்ப்பு. ஆண்டவரை குறித்து நாம் உதாசீனப்படுத்துகிற நபர்கள் எப்படியாய் அந்த நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டார்கள், வேதத்தின் மூலமாய் நாம் அதை அறிந்து கொண்டோம். அப்படி தானே? ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், அதில் மேலான காரியம் மூன்று நபரை குறித்து நான் சொல்லியிருந்தேன். அந்த 3 நபர்களிலும் என்ன இருந்துச்சு? அவங்கக்கிட்ட பெருமை. அல்லேலூயா. பெருமையான காரியத்திற்கு தேவன் எப்பொழுதும் என்ன செய்கிறாங்க? எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களை மகிமைப்படுத்துவார், அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவங்களுக்கு அவங்க ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுப்பாங்க. கர்த்தர் தேவ பிள்ளைகளை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த தேவ பிள்ளைகளை வேதத்தின் மூலமாய் தேவன் தெரிந்தெடுத்து நடத்துவதற்கு ஒரு ஆயத்தம் வச்சிருப்பாங்க. ஒருத்தரை தெரிந்து வச்சிருக்கிறாங்க, ஒருத்தரை அவரை எப்படி வழி நடத்தணும் என்பது தேவ சித்தம். அந்த பிள்ளைகளுக்கு எதிராக மனிதர்களாகிய நாமோ இல்லை அவர்களை சார்ந்தவர்களோ அவர்களுக்கு எதிராக செய்கிற காரியங்கள் என்ன, அதற்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எப்படியாக இருக்கும்? நான் முதல்ல 2 வாரங்களுக்கு முன்பாக பார்த்தது தேவனுக்கு எதிராக நம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. தேவன் இப்பொழுது இந்த வார்த்தை அவருடைய பிள்ளைகள், அவர் தெரிந்தெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக நாம் இல்லை அவர்களுக்கு உறவினரோ உற்றார்களோ செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அந்த மனிதர்கள் மேல் எப்படியா இருக்கும் என்பதை குறித்து அறிந்து கொள்ளலாம். முதலாவது வந்த காரியம் என்ன அப்படின்னா பெருமை. பெருமைக்கு தேவன் எதிர்த்து நின்னாங்க. இன்றைய வார்த்தை பொறாமை என்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஆதாமினுடைய தோட்டத்தில் தான் பாவம் உருவாச்சு. அப்படி தானே? பாவம் என்பது ஆதாமினுடைய தோட்டத்தில் உருவாச்சு. அடுத்ததாக அந்த தோட்டத்தை விட்டு வெளியில் யாரால் அந்த பாவம் உண்டாக்கப்பட்டது? காயினால். காயினுக்கு என்ன வந்துருந்துச்சு? பொறாமை வந்துருந்துச்சு. அமேன். காயின் ஆபேல் மேல். ஆபேலும் காபேனும் சகோதரர்கள். ஆபேலுக்கு தொழில் என்ன? ஆடு மாடு மேய்த்தல், ஆடு மந்தைகள். காயினுடைய தொழில் என்ன அப்படின்னா பயிரிடுவதல். 2 பேரும் ஆண்டவருக்கு சமமானவர்கள். 2 பேரையும் தேவன் சமமாகத்தான் பார்க்கிறாங்க. ஆண்டவருக்கு அவர்களுடைய தேவ ஆலயத்திற்கு அவர்கள் 2 பேரும் காணிக்கைகளை கொண்டு செல்கிறார்கள். 2 பேர்களுடைய காணிக்கைகளிலும் தேவன் அங்கீகரித்தாரா அப்படின்னா அங்கீகரித்தாங்களா? ஏன் அங்கீகரிக்கவில்லை தேவன்? ஆண்டவருக்கு தெரியும், என் உள்ளந்திரியங்கள் நம்மளுடைய உள்ளந்திரியங்களும் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தானே? நம்ம நிசாரமாக ஆலயத்திற்கு வரோம், காணிக்கை செலுத்துகிறோம், தேவன் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி என்பது அல்ல. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா காயின் ஒரு துன்மார்க்கனாக சித்தரிக்கப்படுகிறது. ஆபேல் தேவனுக்கு ஒரு நீதி உள்ள பிள்ளையாய் தேவன் பயன்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் 2 பேருடைய காணிக்கையும் தேவன் 2 பேருடைய காணிக்கைகளும் 2 பேரும் சந்தோஷமாக தான் கொண்டு போகிறாங்க. ஆலயத்திற்கு போகும் பொழுது காணிக்கைகளை மிகவும் சந்தோஷத்தோடு தான் கொண்டு போகிறாங்க. தலையீற்றின் கன்றுகளை அடித்து அந்த இரத்த பலியோடு கொண்டு போனது முழு மனதோடு கொண்டு போனது ஆபேல். காயின் என்ன பண்ணால் ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவருடைய ஆலயத்திலே அதை செலுத்த வேண்டும் என்ப ஒரு மனதோடு. உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் தேவன். அப்படித்தானே? நம்முடைய மனசு ஆண்டவருக்கு தெரியும். மனைவியினுடைய எண்ணங்கள் கணவனுக்கு கூட தெரியாது, கணவனுடைய எண்ணங்கள் மனைவிக்கு கூட சில நேரங்களில் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. சொன்னா தான் தெரியும். அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாங்க. வாசிக்கலாம். வேதத்தில் காணிக்கையை கொண்டு வரும் பொழுது எப்படியாய் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றது அப்படின்னா 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். அமேன். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய
முழு உள்ளத்தோடு தேவனுக்கு அந்த காணிக்கைகளை நாம் செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். 5வது வசனம். ஆமென். மனப்பூர்வமாய் இருக்க வேண்டும். 9வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆமென். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். ஏன் அப்படின்னா முழு மனதோடு செலுத்தப்பட்ட காணிக்கையை அங்கீகரித்ததுனால இந்த இடத்துல வந்து காயின் வந்து ஆபேல் சகோதரன், உடன் பிறந்த சகோதரன், அவன் மேல் என்ன செய்கிறான்? பொறாமை கொள்கிறான். ஆனால் அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, சகோதரனோடு நமக்கு கசப்பு இருக்குமானால், இதற்கு முன்னால் அவங்க 2 பேருக்குள்ளே அந்த கசப்பு இருந்துச்சா, 2 பேருக்குள்ளே சண்டை இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. காணிக்கை செலுத்த வந்ததுக்கு பின்புதான் காயினுடைய எண்ணங்கள் எப்படியாக இருந்துச்சு என்பதை நாம் இந்த இடத்திலே இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். கசப்பு இருக்குமானால் நம் உள்ளங்களிலே சகோதரனோடு இருக்குமானால் எந்த விதமான காணிக்கைகளையும் நாம் செலுத்த உகந்தவர்கள் அல்ல. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். ஆமென். எவ்வளவு பேர் நம்ம இந்த வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் சிறு பிள்ளைகள் தொட்டே நம்ம இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். மனக்கசப்புகள் இருக்குமானால் அதை நீங்கள் செலுத்தக்கூடாது என்பது. எந்த விதத்திலும் அது தேவனுக்கு உகந்த பலி அல்ல. அதை நாம் செலுத்துவதற்கு தகுதியற்றவர்களுமாய் இருக்கிறோம். சகோதரர்களிடத்திலே ஒரு மனக்கசப்பு உண்டாக்குவது தேவனுக்கு அருவருப்பான காரியம். அதனால தான் இந்த இடத்துல தேவன் என்ன செஞ்சார்? ஆபேல் மேல் கோபப்பட்ட காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. முதலாவது காயின் வந்து ஒரு துர்மார்க்கனாய் தேவனால் அறிந்து கொள்ளப்பட்ட அவனுடைய உள்ளங்கள் முதல்ல தேவனுக்கு தெரியும், அதனால் அங்கீகரிக்கவில்லை. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் காணிக்கையை அங்கீகரிக்கலை, ஆனால் அவன் கோவப்பட்டது யார் மேலே? ஆபேல் மேலே. அப்படி தானே? நானும் என் சகோதரனும் காணிக்கையை கொண்டு போகிறோம், தேவன் அங்கீகரிக்காங்க, என்னுடைய காணிக்கை அங்கீகரித்து என் சகோதரனுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் நான் ஆண்டவர்கிட்ட தானே கோவப்படணும். ஆனால் இவன் கோவப்பட்டது யாருக்கிட்ட? சகோதரன் இடத்துல கோவப்படுறான். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன் என்னுடைய காணிக்கையை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்பது அவன் கேட்கணும்ல, கேட்கல. அதனால் அவன் தன் சகோதரன் மேலே என்ன செஞ்சான்? பொறாமை கொண்டான். 2 பேரும் ஒரே சூழ்நிலையில் ஒரே குடும்பத்தில் தான் வளர்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே மனப்பக்குவம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் 2 பேருடைய தொழில்களும் வேற. வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 3:12. ஆமென். நம்மளுடைய கிரியைகள் எப்படியாக இருக்கிறது? நம்ம சிந்திக்கணும், எப்பொழுதுமே யோசிக்கணும். ஆண்டவர் என்னுடைய கிரியைகள் எனக்கு தேவனுக்கு முன்பாக எப்படியாக இருக்கிறது என்பதை தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஒவ்வொரு வினாடிகளிலும் தேவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவன் கொலை செய்கிற அளவிற்கு அவனுடைய பொறாமையானது அவன் உள்ளத்திலே ஆழமாய் அது பதிஞ்சிருந்துச்சு. அப்பொழுதும் காணிக்கை அங்கீகரிக்கலை, 2 பேரும் வந்துட்டாங்க. அவனுடைய காயினுடைய எண்ணத்தில் சகோதரன் மேல் அவ்வளோ ஒரு கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை பொறாமையானது உண்டு பண்ணுகிறது. தெள்ளை தெளிவாக நமக்கு வேதம் சொல்லி தருகிறது இதுதான். அப்போது நம்மளுடைய உள்ளங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்பது நாம் ரொம்ப துல்லியமாய் அதை கணக்கிட வேண்டும். யார் மேலேயும் எந்த விதத்திலும் எந்த காரியத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது. இங்கே அடுத்தவர்களை கூட நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு, ஆனால் உடன் பிறந்த ஒரு சகோதரன் மேல் ஒரு சகோதரன் கொண்ட காரியத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. வேதம் வாசித்து அப்படி விட்டுவிடுவதற்காக அல்ல, கை கொண்டு நடப்பதற்குத்தான் நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அதை வாசிக்கும் பொழுது புடமிடுகிறவர்களாய் நம்மை தேவன் மாற்றுவார். நிசாரமாக காயின் ஆபேல் அந்த வார்த்தைகளை நாம் வாசித்து விட்டு செல்வதற்காக அல்ல, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் நம் உள்ளங்களை. தேவனுடைய ஆலயத்திலே எல்லா காரியங்களிலும், காணிக்கைகள் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதை கூட தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படியான உள்ளத்தோடு அவங்க வருகிறாங்க,
எப்படியான சிந்தனையோடு அவர்கள் வருகிறார்கள் என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் எந்த இடத்துல தேவனை ஆண்டவருக்கு மறைபொருளான காரியங்கள் ஒன்றுமில்லை. தேவன் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதத்தில் வாசித்த பிரகாரமாக தேவனுக்கு ஒளிப்படமான காரியங்கள் எதையுமே நம்ம செய்ய முடியாது. அப்படி தானே? நம்ம எங்கே போனாலும் தேவன் இருக்கிறாங்க, பாதாளத்துக்கு போனாலும் இருக்கிறாங்க, எந்த இடத்துல போனாலும் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான காரியத்தை செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே இப்படியான ஒரு பொறாமை எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. அவனுடைய காணிக்கையை அவன் சுயநீதியாக அவன் கொண்டு வந்தான். இது ஆண்டவருக்கு மனப்பூர்வமாய் கொண்டு வந்தது ஆபேல். ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு தேவனிடத்தில் அவன் கொண்டு வந்தான். எப்படியாவது கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காணிக்கையாக அவன் கொண்டு வந்தான். எவ்விதமான காணிக்கையை நாம் ஆலயத்திற்கு கொடுக்கக்கூடாது, தேவனுக்கு முன்பாக படைக்கக்கூடாது என்று பார்த்தோம் அப்படின்னா, மல்கியா 1ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும். ஆமென். இந்த இடத்துல ஒரு காரியத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நானும் சகோதரன் மார்ட்டின் பிரதரும் தான் காணிக்கை எப்பவுமே எண்ணுவோம். பார்த்துக்கோங்க, நாம் காணிக்கை கொடுப்பது மற்றவர்கள் பார்ப்பதற்காக அல்ல. நீங்கள் கொடுக்குற ₹1 காணிக்கை, அப்படி தானே? ஆண்டவர் ஒரு ஸ்திரீனுடைய காணிக்கை எத்தனை பைசான்னு சொன்னாங்க, அதைத்தான் ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாருக்கும் தெரியும்ல, நம்ம காணிக்கையை அவங்க பார்ப்பாங்க. இவங்க ₹1 காணிக்கையாக இருந்தாலும், ₹1 காணிக்கையாக இருந்தாலும் தேவனுக்கு மற்றவங்க என்னை குறை சொல்லிடுவாங்களோ குற்றம் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி நம்ம போடுவது உகந்த பலியாய் அது இருக்குமா அப்படின்னா இல்லை. ₹1 இருந்தாலும் தேவன் உங்கள் மனதோடு அதை நாம் இடும்போது ஏற்றுக்கொள்வாங்க. சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ₹5 அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சா கூட, அது எத்தனை ரியாலாக இருந்தாலும் ₹10 அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சா கூட அது நீண்டு வருமானு தெரியாது. அந்த மாதிரி நம்ம கசைக்கு அதில் கிடக்கும். பார்த்துக்கோங்க, ஏன் அப்படி நம்ம போடணும் ஆண்டவருக்கு அந்த காணிக்கைகளை? யார் பார்ப்பாங்க, அதை செய்வாங்க இதை செய்வாங்க, யாரும் யோசிக்கக்கூடாது. தேவனுக்கும் நமக்குமானது தான் உறவு, அப்படி தானே? ஆலயத்திற்கு வரோம் இல்லை வெளியில் இருக்கிறோம், எந்த இடத்துல இருந்தாலும் நானும் தேவன் தான். தேவனுக்கு எனக்குமான உறவு தான் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். என்னுடைய அங்கீகாரம் தேவனுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக என்னுடைய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நம்ம செய்யக்கூடாது, அப்படி தானே? அதனால தான் நம்ம வேலை செய்கிற இடங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நம்ம 2 பேரும் 2 சகோதரர்களோ இல்லை 2 நண்பர்களோ ஒரே நாட்களில் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. ஒரு வேலைக்காரர்களுக்கு வருடமானால் அவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும், அப்படி தானே? சம்பள உயர்வு கிடைக்கும். சில நேரங்களில் நம்மோடு கூடவே இருந்து நமக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ₹200 அதிகமான அந்த ஊதிய உயர்வு கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு ₹100 தான் அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட கோவப்படுவோம்? யார் மேல் பொறாமை வரும் சொல்லுங்க? நமக்கு மனித இயல்பு, அப்படி தானே? நம்ம முதலாளிகிட்ட போய் கேட்க மாட்டோம். இங்கே சவுதிகிட்ட போய் கேட்டால் கேட்க முடியுமா? நம்ம போய் நீ ஏன் அவனுக்கு ₹200 கொடுத்த எனக்கு ₹100 கொடுத்தேன்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. உடனே எனக்கு எஸ்சிஸ் மேலே தான் கோபம் வரும். அவங்களுக்கு ₹200 கொடுத்துருக்குறாங்க, எனக்கு ₹100. 2 பேரும் ஒரே லெவலில் தான் இருக்கிறோம், ஒரே வேலை தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பொறாமை எண்ணத்தை அந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய உள்ளத்தில் வந்துடும். அதைத்தான் அந்த இடத்துல காயின் செய்ததுனால அவன் என்ன செய்கிறான்? சகோதரனை வயல்வெளிக்கு கூட்டி கொண்டு செல்கிறான். எப்பொழுதும் அந்த வஞ்சனையான ஒரு எண்ணம் எனக்கு அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தெரியாத ஒரு காரியத்தை குறித்து வேலையில் உள்ள காரியத்தை சொல்கிறேன். பிரதர் இது என்ன அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? சொல்லிக் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போயிடுவேன். நீ ₹200 வாங்கினல, உனக்கு தெரியாமல் நீ ₹100 வாங்கின, ஏன்ட்ட கேட்குற? நீ தானே சீனியர் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்க, நீ படித்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம். இது நம்மளுடைய மனித இயல்பு, நம்மளுடைய சுய நீதி அந்த இடத்துல தான் வெளிப்படும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு அவனை நீதிமானாய் அவர் சாட்சி சொன்னார். முதலாவது ஆண்டவருடைய சாட்சி இந்த வேதத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆபேலினுடைய காணிக்கையின் மூலமாக அவனை தேவன் என்ன செஞ்சார்? நீதிமான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால் இன்னொரு காரியத்தை குறித்து என்ன அப்படின்னா, ஆபேலுக்கு காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கும் பொழுது காயினுக்கு இவ்வளவு ஒரு பொறாமையானது அந்த இடத்துல வந்துருந்துச்சு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம்
5வது வசனம் 7வது வசனம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆமென். இதே மாதிரி சவுலுக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. யார் மேலே? தாவீது மேலே. எத்தனை முறை அவனை கொலை செய்வதற்கு வகை தேடினார்? 21 முறை. ஈட்டியால், மற்றபடி எல்லா விதத்திலும் அவனை, இதுவும் ஒரு பொறாமையினால் வந்த ஒரு காரியம்தான். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகளை என்ன செய்யணும்? நைல் நதியில் போட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் ஒரு உத்தரவை பிறப்பித்தான். அது எதனால் வந்துச்சு? பொறாமையினால் வந்த ஒரு காரியம். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிறந்த நாளை பார்த்துட்டு வரும்பொழுது எரேது ராஜா என்ன செஞ்சான்? அவர்கள் வரலை அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையின் எண்ணத்தினால 2 வயது குழந்தைகளை எல்லாம் என்ன செஞ்சான்? கொன்று போட உத்தரவிட்டான். பொறாமையான எண்ணங்கள் எவ்வளவாக இருக்கிறது, கொலை செய்கிற அளவிற்கு மனதுக்குள்ளாய் அந்த மாதிரியான காயின் உள்ளத்திலே வந்துருந்துச்சு. கொலை செய்தான். அதனால் என்ன செய்யப்பட்டுச்சு? கொலை செய்ததுனால. ஆனால் ஆண்டவர் அதற்கு முன்னதாக அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாதனால அவன் கோபப்படுறான். இந்த கோபத்தின் எரிச்சல் தேவனுக்கு தெரிகிறது. அப்போ தேவன் கேட்குறாரு, காயின்கிட்ட கேட்குறாரு, ஏன் உன் உள்ளத்தில் இப்படி ஒரு எரிச்சல் உண்டாகிறது? அந்த எரிச்சலை நீ மாற்றி போடு. அவனுக்கு ஒரு வழிவகை சொல்லி கொடுக்குறாரு. காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் அந்த காணிக்கையை நீ திருப்பி கொண்டு வா, வேறொரு காணிக்கை கொண்டு வான்னு சொல்லி தேவன் கேட்கல. நன்மை செய்தால் சொல்லுங்க, நீ மேன்மை காணாது இருப்பாயோ அப்படின்னு சொல்லி இன்னொரு வழியும் அவனுக்கு தேவன் கொடுக்குறாரு. நீ சரிப்பா, காணிக்கையில் இல்லை உன்னுடைய மனது இப்படி ஒரு சஞ்சலம், இல்லது நீ ஒரு செய்த காரியம் சரியில்லை, ஆனாலும் நீ என்ன போய் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செய்தால் மேன்மையை பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் அதற்கு பிறகும் அவன் என்ன செய்யலை? அதிலிருந்து மீண்டு வராமல் பொறாமை எரிச்சலோடு ஆபேலை அவன் கொலை செய்து விட்டான். ஆபேலினுடைய இரத்தமானது இந்த பூமியிலே வழிந்தோடுகிறது. அதை என்னை பார்த்து நியாயம் விசாரிக்க கூப்பிடுகிறது என்று சொல்லி தேவன் என்ன செஞ்சாரு? காயினிடத்திலே ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன? நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறான். உடலை மறைத்து வச்சா கூட அந்த இரத்தமானது பூமியிலே வழிந்தோடி கொண்டு இருக்கிறது. தேவன் அதனால் அவன் என்ன சொன்னாங்க? கர்த்தர் முதலாவது காயினுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து அவனை சாபமாக மாற்றினாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென். 12வது வசனம். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இந்த இடத்துல நியாயம் விசாரிக்க கூப்பிடுச்சு. இதே மாதிரி புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாங்க? ரத்தம் சிந்தினாங்க. அது நம்மளுடைய நீதி, நம்மளுடைய ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக அவர் என்ன செஞ்சாங்க? இதில் ஆண்டவர் தேவாதி தேவன் காயினுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஆண்டவர் சிலுவையிலே இருக்கும் பொழுது அவருடைய இரத்தமானது அவரை கொலை செய்தவர்களுக்காக இந்த பூமியில் வழிந்திருக்கும். ஆனாலும் தேவன் அவர்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல கூப்பிட்டாங்க. அப்படி தானே? அந்த கர்த்தர் அவரை கொண்டவங்களுக்கு தேவாதி தேவனிடத்தில் அவங்க வைத்த விண்ணப்பம் என்ன? இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவன் சகோதரனுக்காக காயினிடத்திலே தண்டனை கொடுத்தாங்க. முதலாவது சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும், அடுத்ததாக இந்த பூமியிலே நீ என்ன செய்வ? அலைந்து திரிவாய் அப்படின்னு சொல்லி அவன் மிகவும் மனங்கசந்தான். அதற்கு பிறகு மனங்கசந்துட்டு என்ன, சகோதரனை கொண்டு போட்டு விட்டு மனங்கசந்துட்டான். நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவனது எண்ணமானது எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பொறாமையின் எண்ணத்தினால் வந்த ஒரு காரியத்தினால் சகோதரனை கொலை செய்து இந்த பூமியிலே ஒரு அலைக்கழிக்கப்பட்ட மனிதனாய், சபிக்கப்பட்ட மனிதனாய், அவனுடைய பயன்கள், அவன் அதாவது விளைச்சல் போட்டால் கூட அதற்கு பயன் இல்லாமல் போகிற அளவுக்கு தேவனுடைய கோபமானது அவரை தெரிந்தெடுத்த பிள்ளைகள் மேல் நாம் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது? யாராக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பொறாமை எண்ணத்தை நாம் உள்ளத்திலிருந்து எடுத்து எப்பொழுதும் வைக்கவும் கூடாது. அது நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டமான ஒரு காரியமாக இருக்கும். அவர்களை குறித்து நாம் சிந்தித்து மன உளைச்சலுக்குள்ளாக செல்லக்கூடிய காரியமாக இருக்கும். அதனால் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே இப்படியான எண்ணங்கள்
உள்ளத்தில் எப்பொழுதும். ஆனால் இப்பொழுது நாம் வாசிக்கும் பொழுது, செய்தித்தாள்களை வாசிக்கும் பொழுது, சகோதரர்களுக்குள்ளாக நிலத்தின் பங்கீடு, வீடு பங்கீடு, சொத்து பிரச்சனைகளுக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இதெல்லாம் பொறாமையினால் எண்ணங்கள் வருகிறது. தகப்பனிடத்துல தான் எந்த காரியத்தை குறித்தும் நம்ம கேட்கணும். அதை விட்டுட்டு சகோதரனிடத்தில் போய் கேட்டு சண்டை போட்டு கொலை செய்கிற அளவிற்கு காயின் சென்றதால் சபிக்கப்பட்டான். தேவனுடைய ஆண்டவரே, உமது நியாய தீர்ப்பு இப்படியா எங்கள் மேல் எதிலேயும் வரக்கூடாது. இப்படியான பொறாமை எண்ணங்கள் எங்கள் மேல் வரக்கூடாது. எப்பொழுதும் நம்ம ஜெபம் செய்கிறது என்ன, இந்த தேசத்தில் வந்து இருக்கிறோம் அப்படின்னா எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், எங்களுக்கு உயர்வை கொடும், எங்களை வழிநடத்தும், அப்படி இப்படி தான் நம்ம கேட்போம். மற்றபடி என்னுடைய உள்ளந்திரியங்களை தேவன் நீங்கள் மாற்றி உங்களுக்கு உகந்த வாசனையாய் ஜீவ பலியாய் தேவன் எனக்கு ஒப்பு கொடுத்தீங்களப்பா, அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு உகந்த பலியாய் எப்பொழுதும் ஜீவிப்பதற்கு என்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் ஒரு நல்லபடியான எண்ணங்களாய் என் மனதிற்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யும்போது, எந்த இடங்களில் இருந்தாலும் சரி, அது ஆலயத்தில் இருந்தாலும் சரி, முதலாவது இந்த இடத்துல பொறாமையான எண்ணங்கள் ஆலயத்திற்குள்ளாக வந்துச்சு. அப்படி தானே ஆண்டவருடைய ஆலயத்தில் காணிக்கையை கொண்டு வந்ததுனால வந்துச்சு. யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு பாருங்கள், தேவ பிள்ளைகள் இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. அதனால் எந்த எண்ணங்களாக இருந்தாலும், பொறாமை கோப எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றுவதற்கு ஆண்டவரிடத்திலே கர்த்தரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வழிநடத்துவார். அடுத்தது சகோதரர்களை குறித்து தான். யோசேப்பு சகோதரர்களை குறித்து நாம் அனைவருக்கும் தெரியும். யோசேப்புக்கு சகோதரர்கள் 11 பேர், அப்படி தானே? அல்லேலியா அல்லேலியா அமேன். கர்த்தர் யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு மற்ற 11 பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்பு ரொம்ப அதிகமாய் சிநேகித்தான். நல்ல பல வர்ண அங்கிகளை கூட அவருக்கு கொடுத்து அவனை மிகவும் நேசித்த ஒரு தகப்பனாய் யாக்கோபை தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். யாக்கோபை தெரிந்தெடுத்த காரணம் என்ன அப்படின்னா, யாக்கோவுக்கென்று தேவன் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாங்க. அது யாருக்கும் தெரியாது, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி தானே? யாக்கோவுக்கே தெரியாது, அவன் சிறு பையன். முதலாவது காரியம், யாக்கோவை தேவன் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. அவன் அவனுடைய தகப்பன் யாக்கோவுக்கு மிகவும் ஒரு செல்ல பிள்ளை. இந்த செல்லம் கொடுக்கறதுனால அவன் மேல் என்ன, இவனை மட்டும் நம்மளுடைய தகப்பன் ரொம்ப காரியமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது அவன் பேரில் அவர்களுக்கு மற்ற 11 சகோதரர்களுக்கும் ஒரு பொறாமை எரிச்சல் உண்டாகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் நம்மளுடைய விசேஷமான காரியங்கள், வீடுகள், திருமண காரியங்கள் சரி, நம்மளுடைய கிறிஸ்மஸ், தீபாவளி மற்றும் ஈஸ்டர் நேரங்கள்லாம் நம்ம ட்ரெஸ் எடுப்போம், அப்படி தானே? யாருக்காவது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு பிள்ளைக்கு நம்ம எடுத்துக்கொண்டு கொடுத்தோம்னா அந்த பிள்ளை சம்மதிக்குமா? இப்போ ஒரு 5 பிள்ளைகள் இல்லை 2 பிள்ளைகளே இருக்கிற வீட்டில் மகளுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கும் பையனுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கும் எடுத்துக்கொண்டு கொடுத்தா தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவான் பையன். உன் பிள்ளைக்கு மட்டும் 15000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்குறேன், நான் மட்டும் என்ன குறைஞ்சவனான்னு கேட்பான். இது எல்லா இடங்கள்லையும் சர்வசாதாரணமாக நடக்கிறது. இதில் யாக்கோவினுடைய பிள்ளைகள் அதை விட குறைஞ்சவங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி அவனுக்கு மட்டும் பலவர்ண அங்கிகள். அந்த நாட்களில் அந்த பலவர்ண அங்கிகள் என்பது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆடையாக இருந்திருக்கலாம். அதனால் இரண்டாவது ஒரு மிக கொடூரமான ஒரு கோபத்தையும் பொறாமையும் யோசேப்பின் மேல் அவர்களுக்கு வருகிறது. அடுத்ததாக யோசேப்பு ஒரு சொப்னம் கண்டான். அந்த சொப்பனத்தின் விளக்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். இப்போ அடுத்து மிக கொடூரமான, அதாவது மேலான ஒரு பொறாமை வந்துருந்துச்சு. அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை அவன் சொல்கிறான். சொப்பனம் பார்த்துருந்தவன் சும்மா இருந்திருந்தா பரவாயில்ல, அவன் போய் அந்த சொப்பனத்தை குறித்து சொல்கிறான். அரிக்கட்டுகள், ஆமாம், கொஞ்சம் அரிக்கட்டுகள் இப்படி இருந்துச்சு, கொஞ்சம் அரிக்கட்டு. அப்போ இவங்களுக்கு ரொம்ப கொடூரமான கோபம் அவன் மேல் வருகிறது. அவங்க சொல்கிறாங்க, அவனை பார்த்து சொல்கிறாங்க, நீ உயர்ந்தவன் ஆயிடுவ, நாங்கள்லாம் உன்னைய வணங்குவோம் என்று நீ நினைத்தாயா அப்படின்னு சொல்லி அவன் மேல் அவர்களுக்கு மிகவும் ஒரு பொறாமையான ஒரு எண்ணத்தை அந்த இடத்துல அவர்கள் மனதிற்குள்ளாக வைத்து கொண்டார்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசேப்பினுடைய குடும்பத்தினருடைய அவர்களுடைய முக்கியமான பிரதான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
ஆடு மேய்ப்பவர்கள். ஆனால் இவனுடைய சொப்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரிக்கட்டுகள். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு சொப்பனத்தை அவனுக்கு தேவன் காண்பித்திருக்கிறார். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கென்று ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பாங்க. நம்ம நினச்சிருக்கலாம், எனக்கு தேவன் இந்த விதமான காரியத்தை தான் கொடுத்துருக்குறாங்க, இதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இல்லை. ஆண்டவர் வேறு வழியிலே பக்குவப்படுத்துவதற்கு நம்மை அழைச்சி வச்சிருப்பாங்க. ஆலயத்தில் நம்மளுடைய பங்கு என்ன, ஆலயத்தில் என்னுடைய செய்கைகள் என்ன என்பது தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். நமக்கு ஒரு காரியத்தை தேவன் ஆலயத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காரியத்திலே முழுமனதோடு முழு சிந்தனையோடு அந்த காரியத்தை நாம் செய்கிறவர்களாக எப்பொழுதும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சொப்னம் அதன் மூலமாய் யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அது பிற்காலத்தில் நடக்கப் போகிற ஒரு காரியத்தை குறித்து இப்பொழுது அவனுக்கு சொப்பனமாய் தேவன் கொடுத்திருந்தாங்க. ரெண்டாவது யோசேப்புக்கு மீண்டும் ஒரு சொப்பனம் வருகிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9வது வசனம். முதலாவது சொப்பனத்தின் அர்த்தத்தை அவன் சொல்லும் பொழுது, நீ மாத்திரம் அவன் மாத்திரம் நல்லா இருக்கிறான் அப்படின்னா அரிக்கட்டு. எல்லோரும் நம்ம நெல்கட்டு பார்த்துருப்பீங்க அப்படி தானே? நெல்கட்டில் முழுவதுமாய் நெல் நிரம்பின அந்த சாவியானது கீழே விழுந்துடும். அது அப்படியே தலைகீழ தான் கிடக்கும். அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய செம்மையாக இருக்க வேண்டும். அப்போ யோசேப்பே முதலாவது அரிக்கட்டு அவன் நல்ல ஒரு அரிக்கட்டாகவும் இவனுக்கு வணங்கி நிற்கிறவர்களாய் தாழ்ந்து போனவர்களாய் அவர்களுடைய சகோதரர்களும் இருக்கிறார்கள் என்றும், இரண்டாவது சொப்பனத்தில் அவன் அர்த்தத்தை அவன் சொல்லும் பொழுதும் வாசிக்கலாம். 10வது வசனம். ஆமென். இதில் ஒரு காரியத்தை அவர்கள் யோசிக்கணும். சரி, நம்மளுடைய மகன்தான், ஒரு நல்ல ஒரு பதவிக்கு வருவான், ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவானே, அவன் நல்ல ஒரு காரியம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. அவங்க என்ன செய்கிறாங்க, நானும் உன் சகோதரனும், தகப்பன் சொல்கிறான், நானும் உன் சகோதரனும் உங்ககிட்ட என்ன செய்வோம், மண்டிடுவோமோ என்று நீ நினைத்தாயோ. 11வது வசனம். ஆமென். ஆனால் இங்கே ஒரு காரியம், தகப்பன் பொறாமைப்படலை, அதோட கேட்டுட்டு அப்படி விட்டுட்டான். பொறாமை கொண்டது யாரு? சகோதரர்கள். யோசேப்பின் மேல் மிகப்பெரிய ஒரு விசாலத்தோடு ஒரு பொறாமையோடு இருக்கிறாங்க. இந்த நாட்களில் அவர்கள் சகோதரர்கள் ஆடு மேய்க்க அவர்களுடைய வழிகளில் சென்று விடுகிறார்கள். 11 சகோதரர்களும் சென்றுட்டாங்க. ஒரு நாள் யாக்கோபு மகனை யோசேப்பு கூப்பிட்டு, நீ உன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த உணவை கொண்டு கொடுத்து அவர்களுடைய நலம் விசாரித்து விட்டு வா என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அவன் என்ன செய்கிறான், சகோதரர்கள் எடுத்து போறதற்கு. ஆனால் ஒரு பகைமை இந்த இடத்துல உண்டாகி இருக்கிறது. யோசேப்பு சகோதரர்களிடத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் எந்த ஒரு பகைமையும் அவன் பாராட்டவில்லை. 11 சகோதரர்கள் ஒரு சகோதரன் மேல், இளைய சகோதரன் மேல் பகைமை பாராட்டினார்கள். ஆனால் அவன் பகைமை பாராட்டவில்லை. அவன் யதார்த்தமாக அந்த உணவு எடுத்துக்கொண்டு சகோதரர்களை சந்திப்பதற்காக செல்கிறான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க? ஆதியாகமம். ஆமென். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனை ஒரு சகோதரன் தம்பி வரான்னு சொல்லலை. ஆமாம், சொப்னக்காரன். அப்போ அந்த பகை எவ்வளவு தூரத்திற்கு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க. அவனுடைய சொப்பனத்தை சொன்னான். அதனால் இவனுக்கு இவன் சொப்பனம் கண்டது அவர்களுக்கு தெரியுது. இவன் ஏதோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவான், இவனை போய் நம்ம மண்டியிடுவோம், இவனை ஆராதிப்போம் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அதனால் இவன் சொப்பனக்காரன் வருகிறான். அந்த சொப்பனக்காரனை நம்ம என்ன செய்யணும், கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய மனதிலே நினைக்கிறார்கள். உடன் பிறந்த சகோதரர்கள் சொப்பனக்காரன் அப்படின்னு சொல்லி அவனை ஏளனப்படுத்தி அவர்களை சிரிக்கிற அளவுக்கு அவனை குறித்து அவர்கள் தவறான ஒரு எண்ணத்தோடு அவன் வரும்பொழுது இப்படியாய் சிந்திக்கிறார்கள். வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 17வது வசனம். பொறாமை என்கிற எண்ணம் தான் அந்த இடத்துல வந்துச்சு, அப்படி தானே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்ய ஒப்பு கொடுத்தது எதனால? பொறாமையினால். இந்த பொறாமை எண்ணம் என்பது அதே மாதிரி இந்த 11 சகோதரர்களுக்கும் வந்துச்சு. அதனால் அவங்க 37ஆம் ஆதியாகமம் 37:20 ஆண்டவர் அவங்களுக்குள்ள எண்ணம் இனிமேல் இந்த சொப்பனக்காரன் இருக்கக்கூடாது, இவனை கொன்று குழியில் போட்டு விட வேண்டும். தகப்பன் கேட்டால் ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் அடித்து கொன்று விட்டது என்று சொல்ல வேண்டும். இந்த பொறாமை எண்ணமானது ஒரு
ஒரே வகையான இனத்தை சேர்ந்த 2 மிருகங்கள் சண்டை போடும், கொன்று அதனுடைய உடலை புசிப்பதில்லை. ஆனால் இந்த மனிதர்களானவர்கள் மிருகத்தை விட மிகவும் கொடூரமான ஒரு எண்ணத்தோடு அந்த குழியில் போட்டு அவனை துஷ்ட மிருகம் கொன்று விட்டது என்று சொல்லி தகப்பனிடம் சொல்ல வேண்டும் என்கிற சகோதரனை இப்படியாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு அந்த 11 சகோதரர்களிலும் ஒருவன் இருந்தார். யார்? ரூபன். ஒரு வார்த்தை அவங்ககிட்ட கேட்குறான், கொல்ல வேண்டாம், வேணா குழியில் நம்ம தள்ளி போட்டுருவோம் அப்படின்னு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலும் நடந்தது. யார்? ஆண்டவரை பலிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பிலாத்து என்று சொன்னார். பிலாத்துவனுடைய எண்ணத்தில் மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சு, இவர் ஒரு காரியமும் ஒரு பாவமும் செய்யாத ஒரு மனுஷன். ஆனால் பிலாத்துவை ஏன் ஒப்பு கொடுத்தாரு? மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அப்படித்தான் அவருடைய அரசாட்சி இருக்க முடியும். மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாவம் இல்லாத மனிதனை, தேவனை ஒப்பு கொடுத்தாரு அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல ரூபன் வேண்டிக் கொள்கிறான் சகோதரனுக்காக, அவனை கொல்ல வேண்டாம், குழியில் தள்ளி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க? குழியில் தள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரங்களிலே ஆண்டவர் தன்னை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு காரியத்தை உண்டு பண்ணுவார். அந்த பிள்ளைகளை தப்பிப்பதற்கு வழி பண்ணி உண்டு பண்ணி கொடுக்குற தேவன் என்ன செஞ்சாங்க? இஸ்மவேல் கூட்டத்தை இந்த இடத்துல வர வச்சாங்க. அப்படி தானே? ஒரு கூட்டமானது அந்த இடத்துக்கு அந்த வழியாக வருகிறது. இவன் அந்த குழிக்குள்ள கடந்து சத்தம் போட்டிருப்பான், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி வேண்டி கொண்டு இருப்பான். ஆனாலும் அந்த கூக்குரலுக்கு அந்த மனிதர்கள் செவி சாய்க்கவில்லை, சகோதரர்கள் கேட்கவில்லை. அவர்கள் போய் சாப்பிடுவதற்கு தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இஸ்மவேல் கூட்டத்தார் வருகிறார்கள். அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க? அதில் ஒரு சகோதரன் யூதா, அப்படி தானே? ஆமாம், யூதா என்ன சொல்கிறான்? இந்த இஸ்மவேல் கூட்டத்திற்கு சகோதரனை விட்டு விடுவோம், அவர்கள் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி 20 காசுக்காக விற்கப்பட்டான். இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக வருகிற ஆயுதங்களான பெரிய ஒரு ஆயுதம் பொறாமை எண்ணத்தை தேவன் மாற்றுவாங்க. அதைத்தான் இந்த இஸ்மவேல் கூட்டத்தின் மூலமாக தேவன் தெரிந்தெடுத்தப்பட்ட பிள்ளை யோசேப்பு. அதனால் ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து இஸ்மவேல் கூட்டத்தின் மூலமாக தேவன் தெரிந்தெடுத்து அவனிடை விற்று போட்டாங்க. தேவன் மூலமாய், தேவனுடைய காரியத்தின் மூலமாய் அவன் சகோதரர்கள் 20 காசுக்காக சகோதரனை விற்றுவிட்டார்கள். இஸ்மவேல் கூட்டத்தார் கொண்டு போயிட்டாங்க. அது போய் அதற்கப்புறம் அவன் எகிப்து தேசத்திலே அவன் என்ன செஞ்சான்? ஒரு அதிபதியாய் ஆக்கப்பட்டான். அந்த சொப்பனத்தின் அர்த்தம் மீண்டும் வந்துச்சு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27. 2 சகோதரர்கள் ஓரளவு சிநேகத்தோடு அவனிடத்துல பரிமாறினார்கள். தேவன் எப்படியும் ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆதியாகமம் 42வது வசனம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த அரிக்கட்டின் சொப்பனம் எப்படி வந்துச்சு? இப்போ தான் அங்கே விளங்கிச்சு. பொறாமை எண்ணத்தினால் செய்த ஒரு காரியம் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வரும்பொழுது தேவன் அதிலிருந்து மாற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ளாக வர வேண்டும். எந்த பொறாமையும் என்னை ஒன்றும் செய்யாது. அதே மாதிரி நான் யாருக்கு எதிராகவும் என்னுடைய பொறாமை எண்ணங்களோ அல்லது கோபத்தையோ நான் காண்பிக்க கூடாது என்பது தேவ சித்தம். ஆமேன். அதன்படி நம் வேதத்தை வாசித்து இல்லை ஆண்டவருடைய காரியத்தை கேட்டு விட்டு விடாமல் இருக்க வேண்டும். ஏதோ என்று இல்லாமல், ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பேசியிருக்கீங்க, அதனால் அந்த காரியத்தினால எனக்கு வருகிற இடைஞ்சல்கள் எதுவும் மற்றவர்களால் வராமல் இருக்கவும், நான் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ அதை இருக்குமானால் தேவன் நம்மை உயர்த்துவார். எந்த இடங்களிலும், ஆலயத்திலும் சரி, வீடுகளிலும் சரி, பணியிடங்களிலும் சரி, நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் தேவன் உயர்த்தி வைக்கிற ஸ்தானாதிபதியாக, ராஜாவாக உயர்த்துவார். ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்து அவனை நீதிமான் என்று முதல் சாட்சியாய் தேவன் கொடுத்தார். யோசேப்பை எகிப்தின் அதிபதியாய் தேவன் ஆக்கி வைத்தார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோசேனுடைய காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். மோசே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதன். நமக்கு எல்லோருக்கும் மோசேனுடைய காரியங்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அதை நாம் வாசித்திருக்கிறோம். மோசேயின் மேல் தேவ
கிருபை எப்பொழுதும் உண்டாயிருந்துச்சு. மோசேயை தேவன் தெரிந்தெடுத்து வைத்தது எதற்கு? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக. ஒரு நல்ல ஒரு தலைவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். தேவ சித்தத்திற்கு அவனை வழிநடத்த வேண்டும் என்பது காரியமாக இருந்துச்சு. மோசேயின் உடன் பிறந்த சகோதரர்களும் சகோதரியாரலாம் ஆரோன், மிரியாம். இவர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், மிரியாம் நல்ல ஒரு பாடகி. அவர்கள் பெண்கள் தலைவியாக இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் நல்ல தேவனை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் மோசே பிறந்ததுக்கப்புறம் பார்வோன் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறான். என்ன செய்யணும்? ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு எங்கே போட்டுறணும்? நதியில் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 3 மாதம் வரை மோசையை அவங்க ஒளித்து வைத்திருந்தார்கள். மோசே ஒரு அழகும் சௌந்தரியமும் உள்ள ஒரு மனிதனாய் அவர்கள் பெற்றோருக்கு தென்பட்டார்கள். அப்படி தானே? அவர்களை விட 2 குறைந்த ஒரு 6-7 வயது இல்லை 8 வயது இருக்கலாம் என்று சொல்லி தியானிக்கும் பொழுது, மோசையை குறித்து வாசிக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன். மிரியாம் தான் மூத்த சகோதரியாக இருந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஆரோன் பிறந்திருந்தால் இளைய குமாரன் தான் மோசே. அப்போது நைல் நதியில் கொண்டு போட வேண்டும். அந்த நதியில் கொன்று பிள்ளைகளை ஆற்றில் போட வேண்டும் என்பது பார்வோனின் உத்தரவு. அந்த உத்தரவுக்கு 3 மாதம் வரை ஒளித்து வைக்க முடிஞ்சு. அவர்கள் பெற்றோர்களுக்கு யோசேபாத் அவர்களுடைய தாய் அவர்களுக்கு ஒளித்து வைக்க முடிஞ்சு. அதுக்கு பிறகு ஒளித்து வைக்க முடியவில்லை. அதனால் என்ன சொல்கிறாங்க? ஒரு நாடல் நிறைந்த ஒரு இடத்திலே அந்த பொருட்கள் மத்தியில் ஒரு பெட்டி மாதிரி பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதில் வச்சிடறாங்க. இப்பொழுதும் ஆண்டவருடைய சித்தமானது மோசையை வழிநடத்த வேண்டும் என்பதற்கு தேவ சித்தம் உண்டு. அதனால் அந்த இடத்துல யாரை கொண்டு வருகிறார்? பார்வோன் குமாரத்தியை கொண்டு வருகிறார் தேவன். எதற்காக? மோசே அந்த இடத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக. அவள் வருகிறாள். அந்த பெட்டியில் இருக்கிற பிள்ளையை பார்க்கும் பொழுது மீரியாம் தன் சகோதரனை இப்படியாய் நதியில் கொண்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கும். சகோதரனை இப்படி கொண்டு போட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர்கள் தூரத்திலிருந்து ஒளிந்து பார்த்து ஓடி வருகிறாங்க. இந்த பார்வோனுடைய குமாரத்தியிடம் அவன் என்ன சொல்கிறா? ஒரு தைரியத்தையும் விசுவாசத்தையும் வைத்து சொல்கிறா. ஒரு தைரியம் ஒரு ராஜாவினுடைய மகளிடத்தில் போய் கேட்க முடியுமா? ஒரு சிறு பிள்ளை. இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு நான் ஒரு தாயை கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு எபிரேய ஸ்திரீ. இவர்கள் ஒரு எபிரேயர்கள். அதில் ஒரு எபிரேய ஸ்திரியை நான் கொண்டு வரட்டுமா என்று கேட்கும் பொழுது அவள் சொல்கிறாள், சரி கொண்டு வா அப்படின்னு சொல்லி. கொண்டு வந்தது யார? தன்னுடைய தாயை. எவ்வளோ ஒரு சித்தம், தேவ சித்தம் அங்கே நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளை 8 வயசு அப்படி தானே ஸ்டெசி? 8 வயசு இருக்கும் நினைக்கிறேன். என்னமோ சிறு பிள்ளை இந்த அளவுக்கு இருக்கும். அந்த பிள்ளைக்குள்ள ஒரு ஞானத்தை தேவன் எங்கே உண்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த குமாரத்தியிடம் போய் கேட்பதற்கு தைரியம் வேணும். முதலாவது பேசுவதற்கு அந்த தைரியத்தை தேவன் அந்த பிள்ளைக்கு கொடுத்தாரு. இந்த தைரியமானது ஒரு விசுவாசமாய் வந்துச்சு. அதனால் அதற்கு பிறகு அவளுடைய ஞானமானது என்ன இருந்துச்சு? வேற ஒரு ஸ்திரியை கொண்டு வரல, தன்னுடைய தாயை கொண்டு அந்த இடத்துல ஒப்படைக்கிறாள். அதனால் அந்த குமாரத்தையும், சரி நீங்கள் இதை வளர்த்துக்கோங்க, இதற்குரிய சம்பளத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி வளர்கிறான். வருடங்கள் ஆகிவிட்டது, 40 வருடங்களுக்கு. அந்த நேரத்தில் தான் ஒரு இரண்டு நண்பர்கள் அவங்க சண்டையிட்ட பார்த்த இவன் எபிரேயர்கள் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது மோசேக்கு ஒரு வியாகுலப்பட்டு அவனை கொன்று விடுகிறான். அதனால் அவன் அவன் எங்கே போயிடான்? பார்வோன் இதை கண்டால் என்னை கொலை செய்வான் என்ற ஒரு பயத்தோடு அந்த தேசத்திலிருந்து அவன் கடந்து செல்கிறான். கடந்து சென்றது எங்கே? மாமா கிட்ட போய் அவன் வேலை செய்கிறான். ஆடு மாய்க்கிற தொழிலாக இருக்கிறான். இப்பொழுதும் இதற்கு பிறகு ஏன் இந்த மோசே அதாவது தேவ சித்தம், கர்த்தர் வழி நடத்துகிற பிள்ளைகளுக்கு எதிராக வருகிற துன்பங்களை தேவன் மாற்றுவார். இந்த இடத்துல இதுவரை நல்ல ஒரு காரியமாய்த்தான் சென்று கொண்டு இருக்கிறது. அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவன் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவனாய் அவனை கொண்டு வரும்பொழுது ஆரோனும் அவனுடைய சகோதரியும் செல்கிறார்கள். ஆரோன் தேவனால் ஆசாரியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். ஆசாரிய கூட்டத்திற்கு ஒரு தலைவனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதே மாதிரி மீரியாம் எப்பொழுதும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரை குறித்து பாடல்கள் பாடி துதிக்கிற ஒரு தலைவியாகவும் தேவன் தெரிந்தெடுத்துருக்காங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை
நடத்துவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன். நல்ல ஒரு குடும்பத்திலிருந்து தேவ பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படியான எண்ணம் உள்ளவர்கள் ஏன் இந்த மோசேயின் மேல் பொறாமை கொள்ள வேண்டும்? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களையும் கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஆமென். இங்கே சகோதரன் மேலே யாருக்கு வந்துருச்சு? சகோதரிக்கும் சகோதரனுக்கும் ஒரு பொறாமை எண்ணம் வருகிறது மோசேயின் மேலே. ஏன் தேவன் எங்களோடு பேச மாட்டாரா? நானும் இவங்க இப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கிறோம். தேவ சித்தம் அப்படியா இருக்கிறது. ஏன் இவங்களைத்தான் தெரிந்தெடுத்து வைத்திருப்பாங்களா? இப்போ நம்ம கூட சில நேரங்களில் இதற்கு முன்னாக நம்மளுடைய ஆலயத்தில் நடந்த காரியங்கள் உண்டு, அப்படித்தானே? செக்ரட்டரிக்கு எதிராக ரொம்ப முறுமுறுப்பெல்லாம் வந்துருந்துச்சு 2-3 இடங்களில். அது எனக்கெல்லாம் தெரியும். ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பொறாமை எண்ணங்கள் உருவாக்கப்பட்டது. அதனால் அப்படியான எண்ணங்கள் நம்மளிடத்திலே வராமல் இருக்க வேண்டும் என்பது தேவ நமக்கு கொடுத்திருக்கிற காரியம். இதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எண்ணம் இருக்கா? என் சகோதரன் மேலே நான் எப்படி பொறாமை கொள்வேன்? மோசேயின் மேலே ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் ஏற்பட்ட அந்த பொறாமையின் எண்ணத்தினால் தேவன் என்ன செஞ்சாங்க? மிரியாமையும் ஆரோனையும் கூப்பிட்றாங்க. ஆசாரிப்பு கூடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்தவுடனே என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேயின் மீது நீங்கள் ஏன் கோபம் கொண்டீர்கள், பொறாமை கொண்டீர்கள் என்று தேவன் கேட்கிறாரு. அப்பொழுது மீரியாமின் மேல் என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம் உண்டானது. ஆரோனின் மேல் வரவில்லை. அப்போ ஆரோன் கசந்து அழுது ஆண்டவனே என்று சொல்லி மோசே இடத்திலே கேட்கிறார். நீங்கள் எப்படியாவது இதை காப்பாற்றுவதற்கு இந்த நோயானது குணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது, மோசேயின் இடத்துல கேட்கும் பொழுது மோசே ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் வைக்கிறான் சகோதரன் சகோதரிகளுக்காக. யோசேப்பு செய்த காரியமும் அதை தான். அவர்களை தன் சகோதரர்கள் தன்னிடத்திலே வரும்பொழுது அவர்களை புறந்தள்ளவில்லை, ஏற்றுக்கொண்டான். அதே மாதிரி தான் மோசேக்கு வந்த துன்பம் பெரிதாக அவர்கள் பொறாமை கொண்டது பெரிய ஒரு காரியம். ஆனால் தேவன் என்ன செஞ்சாங்க? அதை அங்கீகரித்து மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு என்ன செஞ்சாங்க? 7 நாள் மட்டும் இந்த குஷ்டரோகமானது இருக்கும், அதற்கு பின் அது மாறிவிடும் என்று சொல்லி தேவ கட்டளை கொடுக்கப்பட்டது மோசேயினுடைய ஜெபத்தின் மூலமாக. நமக்கு வருகிற நோய்கள் பொறாமையின் எண்ணங்களால் வருகிறது. அதற்கு மிகவும் எடுத்துக்காட்டு தன் உடன் பிறந்த சகோதரி. அவன் பிறந்து அவனை கொண்டு ஆற்றில் விடும்பொழுது அவன் மேல் பாசத்தை, ஒரு அன்பை கொடுத்த ஒரு சகோதரி, அவனுக்காக எப்பொழுதும் ஜெபம் செய்த ஒரு சகோதரி, இன்றைய நாளிலும் சகோதரன் மேல் பொறாமை கொள்கிறது. எப்படி சிந்திக்க வேண்டும்? நாம் சகோதரிகளிடத்தில், நாம் நண்பர்களிடத்தில், உற்றார்களிடத்தில், உறவினர்களிடத்தில் எப்படி இருக்கிறோம்? யாரை குறித்தாவது என்னுடைய சிந்தனை செயல்களில் மூலமாய் பொறாமை எண்ணம் இருக்கிறதா? அப்படி என்கிறதெல்லாம் குறித்து நாம் நன்றாக யோசிக்க வேண்டும். பிறக்கும் பொழுது பிறந்த சகோதரிகளாக சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவ திட்டத்தின்படி சிறு பிள்ளைகளை கூட தேவன் வழி நடத்துவார். அவருடைய கிருபை. அது மீரியாமின் மூலமாய் நாம் அறிந்து கொண்ட காரியம். இதே மீரியாம் தன் சகோதரன் இடத்தில் இவ்வளவு ஒரு காரியத்தை பொறாமை குறித்து கொள்ளும் பொழுது தேவன் விசாலனப்படுகிறார். மோசே விசாலனப்படலை, தேவன் விசாலனப்பட்ட ஒரு காரியத்தினால் குஷ்டரோகம் உண்டாச்சு. எவ்வளோ பெரிய ஒரு இடர்பாடு, எவ்வளோ பெரிய ஒரு துன்பத்தை அந்த நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். அந்த நியாய தீர்ப்பு பொறாமையின் எண்ணங்களால் வந்தது. நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், ஜெபம் செய்கிறோம், எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம். என்னுடைய சிந்தனையும் செயலும் தேவனுக்கு மட்டும் உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபம் செய்ய வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். எந்த இடங்களிலும் பொறாமை எண்ணங்களை நாம் கொண்டு வரக்கூடாது, அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, அப்படியான இருதயத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். அன்றைய நாட்களில் பெருமையினால் விழுந்து போனவர்களை குறித்து நாம் அறிந்தோம். இன்றைய நாள் நாம் பொறாமையின் எண்ணங்களினால் விழுந்து போன, அதனால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்னாலே மீரியாம் ஆரோன் மாண்டு விட்டார்கள். என உனக்கு நல்ல ஒரு தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்திற்கு அவர்களால் செல்ல முடியவில்லை. ஆனால் கானான் தேசத்திற்கு மோசேயும் செல்ல முடியவில்லை. கானான் தேசத்தை காண்பித்தார் தேவன். அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். யோசுவாவை கொண்டு தேவன் வழி நடத்தினார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எதிராக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இல்லை, யாராக இருந்தாலும் சரி,
நாம் யார் மீதும் எந்த எண்ணங்களிலும், தீய எண்ணங்களாலும் சரி, பொறாமை, கோபம், எரிச்சல் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணமாய் இருக்க வேண்டும். அதற்காக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து வழி நடக்கும் பொழுது தேவன் நம்மை எப்பொழுதும் எந்த இடங்களிலும் யோசேப்பை போல உயர்த்துவார். நீதிமானைப் போல வழி நடத்தின அந்த ஆபேலைப் போல, அப்படித்தானே, மோசேயை ஒரு தலைவனாய் தேவன் தெரிந்தெடுத்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த மாதிரியான பணியிடங்களிலும் சரி, வீடுகளிலும் சரி, எந்த இடத்திலே தேவன் நம்மை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால், உயர்ந்த ஸ்தானங்கள் தேவன் நம்மை வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்தானங்கள் உண்டு. தேவன் நம்மை அப்படியாய் வழி நடத்துவார். அதற்குரிய எண்ணங்களை நாம் விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டு நாம் ஜெபம் செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை பொன்னாய் நம்மை விளங்க செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இனியும் 2-3 பேரை குறித்து உண்டு. நேரம் போதாண்மை காரணமாக வருகிற நாட்களில் நாம் அதை குறித்து தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் எழும்பி நிற்போம். முழங்கால் படிக்கிறவர்கள் முழங்கால் படித்துக் கொள்ளுங்கள். எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி நிற்கள். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார்.
கேட்ட ஒவ்வொரு சத்தியத்திற்காகவும் ஆண்டவரை சங்கீத பகுதிக்காகவும் துதியின் வேலைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவனை இங்கே இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறோம், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல கடமை. என் தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, என் தேவன் விரும்புகிறார். என் மகளே, என் மகன் என்னை பார்த்து, ஐ லவ் யூ ஜீசஸ், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லுவதை என் தகப்பன் விரும்புகிறார். எப்படி உங்களுடைய பிள்ளைகள் சொல்வதை நீங்கள் விரும்புகிறீர்களோ என் தகப்பனும் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாம்பரம் போல் உள்ள பாவங்கள் அநேகம் இருக்கலாம் பிரியமானவர்களே, அநேகர். தூரம் தெரிந்த சீயோனே, நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை தூக்கி எடுத்து ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து உன்னை எத்தனை மனவாக்கி ஆக்கி உன்னை பார்க்க அழகு பார்க்க விரும்புகிறார் என்பார். ஹல்லேலூயா. என் தேவன் விரும்புகிறார். நீ எவ்வளவு தூரம் கண்கட்டாத தூரத்திற்கு நீ போனாலும் உன்னை என் தேவன் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அன்பானவர்களே, அந்த கெட்ட குமாரன் ஒருவேளை தகப்பனை விட்டு போயிருக்கும் பொழுது அவன் தகப்பன் தேடவில்லையே என்று கூட நினைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, தேவ திட்டம் அதுவாயிருக்கிறது. ஆனால் அவன் வரும்பொழுது தூரத்தில் இருந்து அவனை கண்டு, என் மகனே என்று ஓடோடி சென்று வேதம் சொல்லுகிறபடி அவனை முத்தம் செய்து, பாடல் வரிகள் சொல்லுகிறபடி ஆரங்கள் பூட்டி அவனுக்கு அழகுபடுத்தி, என் தேவன் நீ எவ்வளவு தூரம் போனாலும் உங்களையும் என் தேவன் அனைத்து மகிழ வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்று காரியம். பிரியமானவர்களே, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை காட்டிலும் வாராடி பேரும்மை உண்மை மனதுட ஆராதி பேரும்மை உண்மை மனதுட. நேசிக்கிறேன் தகப்பனே, ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பாகத்திலும் எங்களோடு நீர் உறவாடி, நீர் அசைவாடி, நீர் பேசி, நீர் மகிமைப்பட்டீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே, எங்களை நீர் ஒவ்வொரு நிமிடமும் மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் உள்ள ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிகளில் ஆண்டவரே பாகம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளில் மேலெடுக்கப்பட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சாட்சிகளையும் ஆண்டவர் நீர் அங்கீகரிப்பீர். விண்ணப்பங்கள் வைத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் உமது ஆசீர்வாதத்தால் பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் எங்களுடைய பிள்ளைகள் குடியிருக்கிற நாட்களில் மட்டும் ஆண்டவரே அவருடைய சுகவாழ்வு துளித்திருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு காலையும் ஒருவேளை வேதனையில் மத்தியில் அங்கலாய்ப்பில் மத்தியில் இந்த இடத்துல கடந்து வந்திருப்பார்கள். ஆனால் தேவனே, நீர் அவருடைய வேதனைகளை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் நீர் முடிசூட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள் வேதனைகள் உலகத்தில் உண்டு தகப்பனே, ஆனாலும் என் தேவன் நீர் ஜெயம் கொண்டபடியினால் நாங்களும் அதை ஜெயித்து அதிலிருந்து விடுதலை ஆவோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வேலைக்காய் விசேஷமாக சம்பளத்திற்காய் முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் உள்ள பிரச்சனைகள் காரியங்கள் ஒவ்வொன்றில் இருக்கிற ஒவ்வொரு எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். வருங்காலங்களிலே பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இங்கு வந்து களி கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்த நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சண்டை பிரேயரில் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் ஆமென் என்றும் ஆமென் என்றும் பதில் தரப்போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் அந்யோன்யமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் அவர் வருவரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.